ஒவ்வொருவரும் வாஸ்துபடி வீட்டை கட்ட விரும்புகிறார்கள். வாஸ்துபடி வீட்டை கட்டாவிட்டால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்று கூறப்படுகிறது. எனவே வாஸ்து மிகவும் முக்கியமானது என்று கூறலாம். வாஸ்து சாஸ்திரத்தில் திசைகள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. எனவே ஒரு வீட்டை கட்டும்போது அல்லது ஏதேனும் ஒரு பொருளை வைக்கும்போது திசைகளின்படி முடிவு செய்கிறோம். இது நமக்கு நன்மை தரும் என்று நம்புகிறோம். வாஸ்து உங்கள் வீட்டிற்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பலத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. நீங்கள் நேர்மறை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை விரும்பினால் நீங்கள் வாஸ்து சாஸ்திரத்தை பின்பற்ற வேண்டும். அதாவது நாம் வசிக்கும் இடத்தில் உள்ள பொருட்களின் அமைப்பு அதன் ஆற்றல் ஓட்டத்தில் செல்வாக்கு செலுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வாஸ்து வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு அறையையும் இடத்தையும் ஒழுங்காக பேண வேண்டும். நம் வீட்டில் வைத்திருக்கும் ஒவ்வொரு பொருளும் நம் வாழ்க்கையை பாதிக்கிறது. குறிப்பாக எதிர்மறையான சில விஷயங்கள் உள்ளன. அவற்றை பற்றி நாம் பல விதிகளை பின்பற்ற வேண்டும். முக்கியமாக நாம் சில விஷயங்களை காலியாக விடக்கூடாது. நீங்கள் வீட்டில் ஒருபோதும் காலியாக வைக்கக்கூடாத பொருட்கள் என்னவென்று தெரியுமா? வீட்டில் உணவுப் பொருட்கள் சேமித்து வைக்கும் கொள்கலன்கள், மதிப்புமிக்க பொருட்களை வைத்திருக்கும் இடங்களை எப்போதும் காலியாக வைத்திருக்க கூடாது. அப்படி வைத்திருந்தால் எதிர்மறையான தாக்கம் உருவாகும் என்று வாஸ்து சாஸ்திரம் தெரிவிக்கிறது. கொள்கலன்களை காலியாக வைக்காமல் இருப்பதே உங்களது செல்வத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல உதவும். வீட்டில் உள்ள மற்ற பாத்திரங்களைப் போலவே தண்ணீர் பாத்திரங்களும் மிகவும் முக்கியமானவை. வெற்று கிண்ணம் செழிப்பு இல்லாததை குறிக்கிறது. எனவே பாத்திரங்களில் தண்ணீரை ஊற்றி வையுங்கள். இல்லாவிட்டால் தானியங்களை போட்டு வையுங்கள். இல்லாவிட்டால் அவற்றை பரணியில் வைத்து விடுவது நல்லது. அரிசி பாத்திரத்தை ஒருபோதும் காலியாக வைக்கக்கூடாது. இது வறுமைக்கு வழிவகுக்குமாம். குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இரவில் அரிசி பானையை காலியாக வைக்கக்கூடாது என சொல்லப்படுகிறது. இதே போன்று குளியலறை வாளியை காலியாக வைக்கக்கூடாதாம். இதனால் தீய சக்திகள் உங்கள் வீட்டிற்குள் நுழையச் செய்யும் என சொல்லப்படுகிறது. மேலும் இதன் மூலம் உங்களுக்கு நிதி பிரச்சனை ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. வாளி காலியாக இருந்தால் லட்சுமியின் அருள் கிடைக்காது. உங்கள் பர்ஸ் அல்லது வாலட் எப்போதும் காலியாக இருக்கக்கூடாதாம். நிதியுடன் வாலட் தொடர்புடையது என்பதால் மறந்தும் கூட காலியாக வைத்து விடாதீர்கள். செல்வம் மற்றும் நிதி வளர்ச்சியை மேம்படுத்த எப்போதும் உங்கள் பணப்பையில் சிறிது பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள்.